Hello guys, welcome back. This is ME3451 Thermal Engineering Regulation 2021 இருக்கக்கூடிய சிலபஸ். இந்த வீடியோஸ்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளேலிஸ்ட்டு தெர்மல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆக போகுது ஒன் பை ஒன்னாக. ப்ராபப்ளி டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற ஆர்டர் இருக்கலாம், அல்லது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்டரில் நம்ம வீடியோஸை பதிவேற்றம் பண்ண போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரொம்ப நாள் ரெக்வஸ்ட்டு தெர்மல் இன்ஜினியரிங் பண்ணுங்கள் அப்படின்னு. ப்ரீவியஸ் பேட்சஸ் பண்ணாங்க, அப்கமிங் பேட்சஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது ஸ்டார்டிங் வித் யூனிட் நம்பர் 1 தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். அதுலேயும் கேஸ் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டீம் சைக்கிள் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட். ஸோ இது ரெண்டை பற்றியும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். தவிர எப்போதுமே நம்ம சொல்லக்கூடியது ஒரு யூனிட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஓவர் வியூ வேணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் மாடியூல் நம்பர் 1.1 இன் டிஸ்கஷன் செஷன். ஸோ டிஸ்கஷன் செஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்ம என்னென்னலாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம், வாட் ஆர் த ஃபார்முலாஸ் தட் ஆர் பேசிக்லி அப்ளைட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு ப்ராப்ளம்ஸ் நம்ம போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி நவம்பர் டிசம்பர் 2023 ஆரம்பித்து ஏப்ரல் மே 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யூனிட்டும் யூனிட் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கோ அதனுடைய இயரும் அதற்கு மேலாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி எந்த இயர், எந்த வருடங்கள், எந்த மாதம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது கூட அதில் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி தான் நம்மளோட வீடியோஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அதே போல் இந்த யூனிட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். எடுத்தோடனே கொஞ்சம் டஃப்பான யூனிட் தான், பிகாஸ் தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ்னு சொல்லும்போது 4 டைப் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும். தெஸ் ஆர் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூவல் சைக்கிள் அண்ட் தென் பிரைட்டான் சைக்கிள் அப்படின்னு 4 சைக்கிள்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த ரெகுலேஷனில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட கால்குலேஷன்ஸ் பேஸு அது நம்ம என்னென்னு தேடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் பொறுமையாக தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டீம் சைக்கிள்ஸை பேஸ் பண்ணும்போது ரேங்கின் சைக்கிள் அப்படிங்கிறது இதில் ஆட் ஆகிருக்கு. ரேங்கின் சைக்கிள் கம்மிங் அண்டர் தெர்மோடைனமிக்ஸில் இருந்துச்சு, இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில். இப்போ தெர்மல் இன்ஜினியரிங்கில் ரேங்கின் சைக்கிள், அதோட ரீஹீட் சைக்கிள், ரீஜென்ரேஷன் சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஆட் ஆகிருக்கு. அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு மினிமம் ஒரு 20லேருந்து 25 கொஸ்டினாவது சால்வ் பண்ணணும், மொத்தமாக ஒரு 100 வீடியோ அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம். டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை கொஞ்சம் தரவாக செக் பண்ணுங்கள், கிளியராக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். நோட் பண்ணுறது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் த வீடியோ. So regarding the syllabus, unit number 1 thermodynamic cycles based on Carnot cycle, auto, diesel, dual and Brayton. இதில் auto, diesel, dual, Brayton already in syllabus. அதோட cyclic analysis, performance and comparison. Then Rankine cycle, modified, reheat, regen, இதெல்லாம் நமக்கு newly added. இந்த syllabusல இதோட calculation performances அப்படிங்கிறத ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை ப்ரொஃபஸர்ஸ், என்னோட டியூட்டர்ஸ் ஃப்ரம் ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே தான் நான் படித்தேன், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் தென் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். இவங்க என்னோடய ப்ரொஃபஸர்ஸ்க்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். மற்ற பேப்பர் எடுக்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணதில்லை, பட் இந்த பேப்பர் பண்ணுறதுக்கான காரணம் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ், அவங்களோட எஃபோர்ட் தான். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போர்டை 2 தடவை அல்லது 3 தடவை ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர்டை அழிப்பாங்க. அந்த அளவுக்கு அழிச்சழிச்சு ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணோன்னா என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர் விஜயராஜ் சார், டாக்டர் ராஜ்குமார் சார், டாக்டர் பாலாஜி சார், கண்ணன் சார், ஹாஜா மைதீன் சார், இவங்களுக்கெல்லாம் ஸ்டில் தே ஆர் அட் தட் காலேஜ். இப்போது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னோடய ஜூனியர்ஸ்க்கு கூட அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம சார்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் போட்ட எஃபோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் எடுக்கும்போது கொஞ்சம் நடுங்குது. என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எடுத்தது, அவங்கெல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அவங்க இதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, த டாக்குமெண்டேஷன் இஸ் த மெயின் கீ. பிகாஸ் டிஜிட்டலாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மேண்டேட்டாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபைல் ஃபுல்லாக கத்தையாக பேப்பர் சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, போர்டில் அவ்வளோ எஃபோர்ட் எடுப்பாங்க. நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச ஒரு டிஜிட்டலைசேஷனை நம்ம பண்ணுறோம். அண்ட் சல்யூட் டு அவர்ஸ் பைனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாக்டர் கண்ணன் சார் ஃப்ரம் மஞ்சளைமால் மகாலிங்கம் காலேஜ் என்னோடய பைனியர்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது புக் எழுதினவங்க. அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த பேப்பர் எடுக்கும்போது கொஞ்சம் ஷிவரிங் ஆகிறதுக்கான காரணமே அதான். அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹம்பிளான ஒரு தேங்க்ஸ் கார்டோட இந்த வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் மூவ் டு ஆட்டோ சைக்கிள். ரிகார்டிங் ஆட்டோ சைக்கிள்,
இட் இஸ் மோர் லைக் அ ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸோ ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அப்படிங்கிறது எந்த கான்செப்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை சொல்லுவோம் இல்லையா. பெட்ரோல் இன்ஜினுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைக்ஸையும் சொல்லலாம், கார்ஸும் இருக்குது. பைக்ஸ் கார்ஸ் எல்லாமே பெட்ரோலில் ரன் ஆகுது இல்லையா. ஸோ அதோட ரன்னிங் சைக்கிள் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கால்குலேஷன் தான் ஆட்டோ சைக்கிள். ஆட்டோங்கிறது சயின்டிஸ்டோட பேர், அவங்க கண்டுபிடிச்சவங்களோட பேர். ஸோ ஆட்டோ சைக்கிள் அப்படிங்கிறது. இதற்கான டயக்ராம் பிவி டயக்ராம் அண்ட் டிஎஸ் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஃபார் அ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அது மேண்டேட்டு, இல்லைனா டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ராபி இதை நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி த அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் தெர்மல் இன்ஜினியரிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிராஃப்ஸை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃபியூவல், அதாவது ஃபியூவலுங்கிறது என்னென்னா இன்லெட்லேருந்து வரக்கூடிய ஏரை கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது 1லேருந்து 2, 2லேருந்து 3 the volume is maintained constant V2 equal to V3 and then there will be an expansion. எக்ஸ்பேன்ஷனுங்கிறது சிலிண்டரில் நடக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன், ஃபயர் ஆகிற இடம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக இட் இஸ் கோ டு எக்ஸாஸ்ட் அப்படின்னு 4 சைக்கிள். இதை தியரிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் பேசிக் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்துருக்க வாய்ப்பு உள்ளது. அல்லது ஐஸ் இன்ஜினோட ஒர்க்கிங் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கம்ப்ரெஷன், சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் அண்ட் தென் எக்ஸாஸ்ட் அப்படின்னு 4 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறது நம்ம டயக்ராமாக சால்வ் பண்ணுறோம். ஸோ த ஹீட் சப்ளைட் அட் ஸ்டேஜ் 2 to 3 and it is expanded from 3 to 4 and then exhaust at 4 to 1. ஸோ இதை தான் கொடுத்துருக்கோம். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் இன்புட், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், ப்ளோ டவுன் அண்ட் தென் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். இதற்கான ஃபார்முலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபிஷியன்சி தட் இஸ் லைக் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டபிள்யூ நெட் அப்படிங்கிறது ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட் கியூஎஸ். டபிள்யூ நெட்டுங்கிறது என்னென்னு எழுதலாம்னா QS மைனஸ் QR டிவைடட் பை QS அப்படின்னு எழுதும்போது இட் பிகம்ஸ் 1 மைனஸ் QR டிவைடட் பை QS அப்படின்னு எழுதுவோம். ஸோ வாட் இஸ் த ஹீட் ரிஜெக்டட் ஹியர் அப்படின்னு பார்க்கும்போது ரிஜெக்டட் அட் 4லேருந்து 1 அங்கே தான் உங்களுக்கு ஃபைனலாக ஹீட் வெளியில் எக்ஸாஸ்ட் பைப் மூலமாக வருது. த டெம்பரேச்சர் ஆர் 5 and 4. தி ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் T5. த ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் T4 minus T1. So T4 minus T1. Since this process is a constant volume process, you put CV, that is MCV into T4 minus T1 divided by heat supplied. Heat is supplied from point 2லேருந்து 3 வரைக்கும் போகுது at the rate of constant volume processல போகுது. So what we will write MCV into T3 minus T2 because T3 minus T2, the difference between T3 minus T2. ஸோ M into CV இதை நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா this values of MCV into T4 minus T1, MCV into T3 minus T2. mass same தான், CV is same, specific heat ratio the constant volume. அப்போ பாக்கி இருக்கிறது 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம், that is compression ratio or K. So that is nothing but compression ratio. That volume is nothing but V1 divided by V2. Since the value of V1 which is equal to V4 and V2 which is equal to V3, that can be written as V4 divided by V3 அப்படின்னும் எழுதலாம். ஸோ நமக்கு எஃபிஷியன்சி கம்ப்ரெஷன் ரேஷியோ பேஸில் எழுதும்போது 1 minus 1 by RK power of gamma minus 1. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் காமான்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ தட் இஸ் 1.4 ஃபார் கேஸ். ஒருவேளை இந்த 1.4 இல்லை வேறு வேல்யூனா அவங்க கொடுத்துருப்பாங்க 1.3ன்னு கொடுத்தாங்கன்னா அதை தான் நம்ம சால்வ் பண்ணோம். If not given, you have to take it as 1.4 அப்படிங்கிறத எடுக்கிறோம். Then mean effective pressure அப்படின்னு சொல்லுவாங்க. That is like work done divided by stroke volume அப்படின்னு சொல்லுவாங்க. That stroke volume Vs which is nothing but V1 minus V2. So அதை தான் என்ன பண்ணுறோம் W by V1 minus V2. That work done is nothing but QS minus QR divided by V1 minus V2. It can be further written as heat supplied between 3 and 2. Then it becomes MCV into T3 minus T2 minus QR rejected from 4லேருந்து 1ல ரிஜெக்ட் ஆகுது MCV into T4 minus T1 divided by V1 minus V2 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன்ஸ் போடுவோம். இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு ஆட்டோ சைக்கிள் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதோட PVT ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடுறேன். ஸோ ரிகார்டிங் த PVT ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. ஸ்டேஜ் நம்பர் 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னா கம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் PV power gamma by T which is equal to constants, that's like P2 by P1 which is equal to V1 divided by V2. That's like P is inversely proportional to V power alpha. So P1 divided by P2 அப்படின்னு போட்டிங்கன்னா that's like
இங்கே V1 divided by V2 power gamma. Then it becomes P1 by P2 which is proportional to V2 மேலே போயிடும் V2 divided by V1 power gamma. இதை இன்னொரு வாட்டி என்ன எழுதலாம், ஃபைனல் பை இனிஷியல் எழுதி பார்த்தீங்கன்னா P2 divided by P1 அதை ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்தீங்கன்னா this portion also differs V1 divided by V2 power gamma அப்படின்னு மாறும். In terms of temperature அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது the temperature எடுக்கும்போது P is proportional to T எடுக்கலாம், that is actually gamma minus 1. So P1 P2 divided by P1 that is proportional to V1 divided by V2 power of gamma minus 1 அப்படிங்கிற substitution வரும். So இந்த PVT relations important for compression. Constant volume processல V2 V3 காமனாக இருக்கும். So P2 V2 divided by T2 which is equal to P3 V3 divided by T3. இது ரெண்டும் காமனாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? அப்போ பாக்கி இருக்கக்கூடியது P2 by T2 P3 by T3. T3 மேலே this P2 bottom. அப்போது T3 divided by T2 which is equal to P3 divided by P2 இப்படியும் எழுதலாம். அல்லது இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, P2 by P3 that's equal to T2 divided by T3. ரெண்டும் ஒன்று தான், எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? So this is what happens with process number 2 to 3 and then 3 to 4 same thing. Expansion process adiabatic expand ஆகும்போது நமக்கு in terms of gamma வரும். அப்போ P4 by P3 which is equal to V3 by V4 power gamma. The same concept applied from process 1 to 2லையும் பார்க்கலாம், 3 to 4லையும் ஒரே மாதிரியானதாக இருக்கும். பட் இங்கே 1 2ன்னு வந்துச்சுன்னா இங்கே 3 4 வரணும், அவ்வளோதான். ஸோ சேம் T4 by T3 which is equal to V3 by V4 power of gamma minus 1. And finally constant volume process from 4 to 1 where V1 which is equal to V2. You can write the formula P4 V4 by D4 which is equal to P1 V1 by T1. This V4 and this V1 cancelled. Then it becomes P4 divided by P1. This value goes here and T4 goes up. Then it becomes T4 divided by T1. இந்த 4 விஷயமும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். இது மைண்டில் இருக்கு இல்லைன்னாலும் இந்த கான்ஸ்டன்ட்டோட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது நமக்கு கரெக்டாக மைண்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். இதை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட்டோ சைக்கிள் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் ஆல் சேலியன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட ஹிண்ட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னோடய ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான், என்ன கண்டிஷன் எப்படி கேட்டாலும் PVT அப்படின்னு எழுதிக்க 1 2 3 4 முதல்ல ஒரு பாக்ஸ் போடு அப்படின்னு எங்கள் சார் சொல்லுவாங்க. ஸோ அதன்படி ஒரு பாக்ஸை போட்டுட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 12 வேல்யூ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ எஃபிஷியன்சி இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர். கம்ப்ரெஷன் வால்யூமில் இருந்தாலும் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கும் உங்களுக்கு எங்கே என்ன தேவைன்னா திஸ் வேல்யூஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் இது ரெண்டும் தேவையாக இருக்கும். கம்ப்ரெஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் யூ மஸ்ட் ஹேவ் V1 அண்ட் V2. அப்போது இந்த டோட்டல் ப்ராப்ளத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த PVT ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இதை நீங்கள் 12 பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் ஆட்டோ சைக்கிள். ஆஃப்டர் தட் இதுலேருந்து நான் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் இல்லை, பிகாஸ் எஃபிஷியன்சி, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், கம்ப்ரெஷன் ரேஷியோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ வி கேன் கோ டு டீசல் சைக்கிள் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மூவிங் டு டீசல் சைக்கிள், ஆட்டோ சைக்கிளை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 2 ப்ராசஸில் நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதுவே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூமும் இருக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் டீசல் சைக்கிள் ஆர்எல்எஸ் கம்ப்ரெஷன் இக்னிஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நமக்கு ஆட்டோ சைக்கிள் என்ன சொன்னோம், ஸ்பார்க் இக்னிஷன் SI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி CI இன்ஜின் அப்படின்னு சொன்னிங்கன்னா தட் இஸ் டீசல். ஸ்பார்க் இக்னிஷன் எதனால் சொல்கிறோம், இங்கே நமக்கு ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், அது நமக்கு பெட்ரோலை எரிக்கும். இங்கே நமக்கு அட்டாமைசர் இருக்கும், அட்டாமைசர் என்ன பண்ணோம்னா ஹை ப்ரெஷரில் ஃபியூவலை பர்ன் பண்ணும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் யூஸிங் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்ப்ரெஷன் இக்னிஷன் சைக்கிள். டீசல் சைக்கிள் பொதுவாக இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்னு பார்த்தீங்கன்னா டீசலை பயன்படுத்துவோம். இதுதான் இதோட கான்செப்ட். இதோட PV அண்ட் TV டயக்ராம்ஸ் நம்ம பார்க்கும்போது கம்ப்ரெஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து 2 அது பார்க்குறீங்கன்னா இட் இஸ் லைக் கம்ப்ரெஷன். எதனால் இதை கம்ப்ரெஷன் சொல்கிறோம், இந்த இடத்துல V1ஓட மதிப்பு இருக்குன்னா இங்கே போகும்போது என்ன ஆகுது, திஸ் இஸ் Vயோட ரேஞ்சு 1 2 3 4 இங்கே 10 இருந்துச்சுன்னா இங்கே 2 தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்,
V1 ஓட வேல்யூ V2 விட அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன். வால்யூமை குறுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டயக்ராம் யூஸ்வலாக போடுவாங்க. இந்த இடத்துக்கு நேராக டயக்ராம், இந்த டயக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்ஜினை படுக்க வாட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டனு அது மூவ் ஆகக்கூடிய அட்மோஸ்ட் ஏரியா, த கடைசி ஏரியா தான் V2. அதே போல் அது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுற இந்த எண்டு தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு, அது V1. அப்போ நமக்கு கிளியரன்ஸ் ஸ்ட்ரோக் ஏரியாங்கிறது இந்த V1லேருந்து இந்த V2 வரைக்கும் போகிறது. அப்போ பாக்கி இருக்கிற ஏரியா கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் தென் கிளியரன்ஸ் வால்யூம். இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா V1 மைனஸ் V2. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் ஆஃப் V2 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் MEP, தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் டிவைடட் பை V1 மைனஸ் V2. ஒர்க் டன்கிறது ஆல்வேஸ் ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் தான். ஆனால் இங்கே ஹீட் சப்ளைடு என்னவா இருக்குது, ஹீட் ரிஜெக்டட் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஹீட் சப்ளைங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாயிண்டில் இருக்குது. அப்போ தட் இஸ் MCP இன்ட்டு T3 மைனஸ் T2. ஏன்னா ப்ரெஷர்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஹீட் ரிஜெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு MCV இன்ட்டு T4 மைனஸ் T1. இங்கே நான் CV போட்டதுக்கான காரணம் இங்கே வால்யூம்ஸ் ஆஃப் V1 அண்ட் V3 ஆர் ஈக்குவல். இங்கே நான் CP போட்டதுக்கான காரணம் வேல்யூஸ் ஆஃப் P2 அண்ட் P3 ஆர் ஈக்குவல். The value of specific heat ratio at constant pressure is 1005. The value of constant specific heat at constant volume is 718 joule per kg. Here joule per kg அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூஸ், டிஃபால்ட் வேல்யூஸ். இது கொஸ்டினில் கொடுக்கப்பட மாட்டாது, இது நம்மளே தான் மைண்டில் வச்சுக்கணும், அதுக்கான வேல்யூஸ் இது. அதே போல் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது நெட் ஹீட் W டிவைடட் பை ஹீட் சப்ளைட், W டிவைடட் பை ஹீட் சப்ளைட். W என்னென்னு எழுதலாம், QS மைனஸ் QR டிவைடட் பை QS என்று எழுதும்போது 1, ஏன்னா QS டிவைடட் பை QS 1 மைனஸ் QR டிவைடட் பை QS. ஹீட் ரிஜெக்டடுங்கிறது என்னவா இருக்குது, MCV இன்ட்டு டெல்டா T டிவைடட் பை அதாவது T3 மைனஸ் T2 அப்படியே போட்டுவோமே. ஹீட் சப்ளைடுங்கிறது என்னவா இருக்குது, MCP இன்ட்டு T3 மைனஸ் T2, இங்கே T4 மைனஸ் T1. எம்மும் கட்டு CP பை CV விச் இஸ் ஈக்குவல் டு காமா, then CV divided by CP ன்னு சொன்னீங்கன்னா 1 by gamma இல்லையா. ஸோ 1 divided by gamma into T4 minus T1 divided by T3 minus T1. அப்போ போன ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் ஆட்டோ சைக்கிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் த சேம் ஃபார்முலா T4 minus T1 divided by T3 minus T2ங்கிறது ஒரே ஃபார்முலா. அடிஷனலாக இந்த இடத்துல ஒரே ஒரு காமா, அதனுடைய வேல்யூ 1.4 மட்டும் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, இவ்வளோ தான் டீசல் சைக்கிள். இதே மாதிரியே நமக்கு PVT டயக்ராம்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்க்கான சைக்கிள்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாமா. ஸோ ரிகார்டிங் திஸ் 1லேருந்து 2 கம்ப்ரெஷன், அதே பழைய ஃபார்முலா தான். PV பவர் காமா டிவைடட் பை T which is equal to constant, P2 by P1 equal to V1 by V2 power of gamma, T2 by T1 which is equal to V1 by V2 power of gamma minus 1. Compression ratio RK which is equal to V1 divided by V2. டீசல் இன்ஜினை நம்ம கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் யூஸ்வலி the diesel engines, RK of diesel engines are very very high than RK of petrol. ஏன்னா பெட்ரோலுக்கு நமக்கு ஸ்பார்க் இருக்குது, நமக்கு இங்கே டீசலுக்கு அட்டாமைசர் மட்டும்தான் இருக்குது. இன்ஜெக்டர்னு சொல்லுவோம், அட்டாமைசர்னு சொல்லுவோம். அதன் மூலமாக நம்ம எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போது ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு எனக்கு என்னாகும், டீசலை நம்மளால் கரெக்டாக எரியூட்ட முடியும். அதுவே பெட்ரோலை எரியூட்டுறதுக்கு நமக்கு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, அதன் மூலமாக எரிமூட்டுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால தான் என்ன பண்ணும், கம்ப்ரெஷன் ரேட் இஸ் ஹை, கம்ப்ரெஷன் ரேஷியோ இஸ் ஹை ஃபார் டீசல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக 2லேருந்து 3 வரைக்கும் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு பார்க்குறோம். தட் இஸ் P2 ஈக்குவல் டு P3, P2 V2 by T2 ஈக்குவல் டு P3 V3 by T3, P2 P3 cancels, then it becomes V2 divided by T2, V3 divided by T3. ஸோ ஒன்று T மேலே போகும், V கீழே வரும். வந்துச்சுன்னா T3 by T2 which is equal to V3 divided by V2. The next process expansion. The expansion is also like same auto cycle வர அதே ப்ராசஸ் தான். P4 by P3 equal to V3 by V4 power gamma, T4 by T3 equal to V3 by V4 power gamma minus 1. The value of gamma is 1.4. எதுவும் கொடுக்கலன்னா, கொடுத்துருந்தாங்கன்னா மேபி 1.3 கொடுப்பாங்க, 1.33 கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Here another one, cut off ratio RC which is equal to V3 divided by V2 அப்படிங்கிறத பார்க்குறோம். Next process 4 to 1 constant volume process, V1 which is equal to V4 by substituting this in formula P4 V4 by T4 which is equal to P1 V1 by T1. The values of V4 and V1 cuts off. These values of P4 and T4 இது ரெண்டும் interchange பண்ணும்போது P4 divided by P1 that is equal to T4 divided by T1. இதெல்லாம் நமக்கு சிம்பிள் தான் ப்ராசஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அது பழகிடும்.
ஒரு 10 தடவை நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், இது எல்லாம் தேவை அப்படிங்கிறதுக்காக முதல்லே சொல்கிறோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கப்புறமா நமக்கு எஃபிஷியன்சி ஆல்ரெடி வி ஹேவ் சீன். எஃபிஷியன்சி, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், ஆர்கே கம்ப்ரஷன் ரேஷியோ, ஆர்சி கட் ஆஃப் ரேஷியோ, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் டீசல் சைக்கிளில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டுவல் சைக்கிள். ஸோ டுவல் சைக்கிள்ங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்மி டேங்கர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. வேர் வி கேன் யூஸ் பெட்ரோல் இருந்தால் பெட்ரோல் யூஸ் பண்ணுவேன், டீசல் இருந்தால் டீசல் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான தேவை ஏற்படும் போது எது கிடைக்குதோ அதை போட்டு நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஜினை தான் டுவல் சைக்கிள் அதில் ரன் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இதில் மொத்தம் ஹீட்டுக்கு மட்டும் 3 ப்ராசஸ் இருக்கும். ஹீட்டுக்கு மட்டும் 3 ப்ராசஸ். அதில் 2 இடத்துலேருந்து சப்ளை பண்ணுவாங்க, 2 இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் வித் த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் W which is equal to work done divided by stroke volume V1 minus V2. ஒர்க் டன் நமக்கு சொல்லும்போது QS minus QRன்னு சொல்கிறோம். ஹீட் சப்ளை மட்டும் இங்கே 2 இடத்துல சொல்கிறோம் இல்லையா? அது என்னங்கிறத நீங்கள் PV டயக்ராம்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த PV டயக்ராம்? திஸ் இஸ் யுவர் V1, திஸ் இஸ் யுவர் V2. ரெண்டாவது கம்ப்ரஷன். கம்ப்ரஷன்லேருந்து V2க்கும் V3க்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அந்த இடத்துல P2 which is equal to P3, தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். 2லேருந்து 3 கான்ஸ்டன்ட் வால்யூம், வேர் த வால்யூம்ஸ் V2 which is equal to V3. ஆஃப்டர் தட் 3லேருந்து 4 இருக்குங்களா? ஸோ P3 which is equal to P4, தட் இஸ் யுவர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன்படி அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பேன்ஷனாக என்ன? ஃபயரிங் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஆஃப்டர் தட் ஃபைனலி ரிட்டன் ஹீட் ரிஜெக்ஷன் எக்ஸாஸ்ட் மூலமாக போகுது இல்லையா? தட் இஸ் 5லேருந்து 1. அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வேர் V1 which is equal to V5. அப்போ இங்கே வரக்கூடிய கண்டிஷன்ஸ் மொத்தம் 3. அதாவது V1 which is equal to V5, V2 which is equal to V3, P3 which is equal to P4. இந்த 3 ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டயக்ராமை நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினில் குழப்பமே வராது. ஸோ we will find the value of QS minus QR. எப்படி சார் QS minus QR போடலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு QS1, that is also called as Q23. ரெண்டுத்துக்கும் 3 செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து 3வது ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஹீட் சப்ளை 1, தட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு CV. CV ஏன் போடுறோம்? 2ம் 3த்துலேயும் வால்யூம் காமனாக இருக்குது. V2 which is equal to V3, அதனால் CV தான் வரணும். தட் இஸ் 33 மைனஸ் T2. அதே போல் QS2 இரண்டாவது ஹீட் சப்ளை அட் 3rd ஜங்ஷன் அண்ட் 4th ஜங்ஷன். ஆனால் அதில் என்ன காமனாக இருக்குது? ப்ரெஷர் இஸ் காமன். அப்போ என்ன இடத்துல என்ன வரும்? M இன்ட்டு CP இன்ட்டு T4 மைனஸ் T3. இப்போ எம்மில் எந்த சேஞ்சும் இல்லை, ஃபைனல் பாயிண்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் எதில் மட்டும் சேஞ்ச் ஆகுது? இந்த சிவியும் சிபியும் சேஞ்ச் ஆகுது. என்ன சார் பெருசாக வித்தியாசம்? சிபியோட வேல்யூ 718, சிபியோட வேல்யூ 1005, அவ்வளோதானே. எவ்வளோ வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஒரு 300 இது இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்டிஜர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸே கண்ணாபின்னான்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் ஹீட் ரிஜெக்டட், தட் இஸ் நத்திங் பட் Q5லேருந்து 1, 5லேருந்து 1. அப்போ M இன்ட்டு CV இன்ட்டு T5 மைனஸ் T1. அதே இந்த இடத்துல CV வருது பிகாஸ் ப்ராசஸ் 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு V1 தட் இஸ் ஈக்குவல் டு V5. அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இப்போ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே QS மைனஸ் QR போட்டிருக்கீங்க. அதே தானே இங்கேயும் W which is equal to QS minus QR divided by QS. 1 minus QR divided by QS அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ இதை மேலே சப்ஸ்டியூட் பண்ணும்போது QRக்கு நேராக தி வேல்யூஸ் ஆஃப் எம்ங்கிறது காமன், எல்லாத்தையும் தூக்கிடுவோம் CV. அண்ட் தென் ஹியர் QSன்னு சொல்லும்போது நமக்கு 2 ஹீட் சப்ளை இருக்குது. ஒன்று என்னது? CV இன்ட்டு T3 மைனஸ் T2, இரண்டாவது CP இன்ட்டு T4 மைனஸ் T3. இதில் CV கட்டு 1 ஆகிடும். இந்த இருக்கிற CVயும் இந்த இருக்கிற CPயும் தனியாக டிவைட் ஆகுமா? ஸோ CV டிவைடட் பை CP which is equal to 1 by gamma. ஏனென்றால் CP by CV which is equal to gamma. இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 by gamma. தென் த வேல்யூ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு T5 மைனஸ் T1 டிவைட் பை T3 மைனஸ் T2 ப்ளஸ் காமா இன்ட்டு T4 மைனஸ் T3. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? அப்போ இதில் எது சார் ஹீட் சப்ளை அப்படின்னா இதுவும் ஒரு ஹீட் சப்ளை, இதுவும் ஒரு ஹீட் சப்ளை, இரண்டும் சேர்ந்தது தான். இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கால்குலேஷன்ஸும் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் தட் தி ப்ராசஸ் PVT ப்ராசஸ். ப்ராசஸ் 1லேருந்து 2ங்கிறது கம்ப்ரெஷன். P2 by P1 equal to V1 by V2 power gamma. T2 by T1 equal to V1 by V2 power gamma minus 1. அதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ RK which is equal to V1 divided by V2. Then
இரண்டாவது ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் V2 equal to V3, P2 V2 by T2, P3 V3 by T3, V2 and V3 cancels, then the values of P2 by T2, P3 by T3, either நீங்கள் மேலே கொண்டு வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா T3 by T2, P3 divided by P2 முடிஞ்சிச்சா. அடுத்து 3 to 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் P3 which is equal to P4, P3 V3 by T3, P4 V4 by T4, the process P3 and P4 ரெண்டுத்தையும் கட் பண்ணுறேன். V3 இந்த T3 values V4 ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது V3 by V4, T3 divided by T4. ஃபைனலின்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ். அகெயின் PV which is equal to கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது P5 by 4 equal to V4 by V5 power gamma, T5 divided by T4 which is equal to V4 divided by V5 power of gamma minus 1, where gamma which is equal to 1.4. இந்த வேல்யூஸ் நமக்கு கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணு ப்ராசஸில் கம்ப்ரெஷன் ஒரு மோடில் இருந்துச்சுன்னா ஃபைனல் பை இனிஷியல் which is equal to இனிஷியல் வால்யூம் பை ஃபைனல் வால்யூம் பவர் gamma minus 1. ஃபைனல் ப்ரெஷர் டிவைடட் பை இனிஷியல் ப்ரெஷர் which is equal to இனிஷியல் வால்யூம் பை ஃபைனல் வால்யூம் பவர் ஆஃப் gamma. இது எங்கேயாவது மாறுச்சா? கம்ப்ரெஷனுக்கும் சரி எக்ஸ்பேன்ஷனுக்கும் சரி இது மாறவே இல்லை இல்லையா? அதை கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. ஒருவேளை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்தால் இப்படி, ஒருவேளை கான்ஸ்டன்ட் வால்யூம்னு கொடுத்தாங்கன்னா V3 which is equal to V4, அவ்வளோதானே. அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். இதில் தான் நமக்கு குழப்பம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தட். ஃபைனலி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் V1 equal to V5, P5 V5 divided by T5, P1 V1 by T1, V5 V1 cancel, this values of interchange P5 by P1 which is equal to T5 divided by T1. இவ்வளோ தான் நமக்கு டியூவல் சைக்கிளில் இருக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்த ப்ராசஸ்ஸு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்ததில் ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துச்சு. அடுத்து பார்த்த ஃபார்முலாவில் ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூமு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவாக இருக்கும்? ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ரெண்டு ஸ்டேஜுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரைட்டான் சர்க்கிள். பிரைட்டான் சைக்கிள். உங்களுக்கு சைக்கிள் நேம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்னு கொடுப்பாங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு கொடுக்காமங்க. ஒன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இப்படி எப்படி வேணாலும் கீவேர்ட்ஸ் கொடுக்கப்படலாம். ஸோ கான்செப்ட் வைஸாக இருக்கக்கூடிய கீவேர்ட் ரொம்ப சிம்பிள் கீவேர்ட்ஸ் தான். இதை கரெக்டாக மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக எனி ஒன் கொஸ்டின் டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த 4 சைக்கிள்ஸ் மட்டும்தான், ஆட்டோ, டீசல், டூவல், பிரைட்டான் 4 இருக்கும். கரெக்டாக அந்த 4ல் ஏதாவது 2 படிச்சுட்டு போவாங்க, லக்குப்படி 1 வரும். சில நேரம் எந்த 2 படிக்கலையோ அது 2 கூட வரும். இப்போ அந்த கவலை கிடையாது, நீங்கள் 4த்தையுமே படித்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ளே வந்தாச்சு. பிகாஸ் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஸ்டீம் சைக்கிள்ஸ் லைக் ரேங்கின் சைக்கிள், ரீஹீட் சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பித்தாச்சு. அது தவிர கார்னாட் சைக்கிளும் இதில் இணைந்து விட்டது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சாகணும்? இந்த 4 சைக்கிள்ஸும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ரிகார்டிங் திஸ் பிரைட்டான் சைக்கிள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? லைக் திஸ் யூ கேன் see the diagram. this is ப்ராசஸ் நம்பர் 1லேருந்து 2 ஃபோல்டபுளாக இருக்குது. பட் 2லேருந்து 3 P2 equal to P3 and then 3லேருந்து 3 4 எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேன்ஷன். this is கம்ப்ரெஷன், எக்ஸ்பேன்ஷன். அகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வேர் P2ம் P3ம் ஒன்றா இருக்கும், P1ம் P4ம் ஒன்றாக இருக்கும். we have W which is equal to mean effective pressure work done divided by stroke volume work, that is equal to QS minus QR. what is the value of Q supplied here? so here QS supply ஆகுது at the rate of constant pressure with the temperature range T3 minus T2. அடுத்து QS that is like M into CP into T3 minus T2 போட்டாச்சா? அதுவே ஹீட் ரிஜெக்டடுங்கிறது எந்த ஜோனில் இருக்குது? நம்பர் 4லேருந்து 1ங்கிற ஜோனில் இருக்குது. 4லேருந்து 1. ஸோ M into CP ரெண்டுமே CP. அதனால் ரெண்டு ப்ராசஸ்லையுமே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இதோட டெம்பரேச்சர் லிமிட்ஸ் என்ன? T4 minus T1 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் QS minus QR. இந்த வேல்யூஸை நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கு பிறகு இதுவே எஃபிஷியன்சி அப்படின்னு போடும்போது QS minus QR that is your work done divided by heat supply, அதான் உங்களோட எஃபிஷியன்சி. divided by QS again 1 minus QR divided by QS அப்படின்னு போடும்போது 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. எப்படி சார் வந்துச்சு? இங்கே ஒரு MCPயை காணும், இங்கே ஒரு MCPயை காணுமே.
எம் கேன்சலா, சிபி கேன்சலா. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக இருக்கக்கூடிய T4 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 இதை அப்படியே போட்டாச்சு. அப்போது கிட்டத்தட்ட இதோட ஃபார்முலாவும் ஆட்டோ சைக்கிளோட ஃபார்முலாவும் ஒன்றா இருக்கே அப்படின்னா ஒன்றாலாம் இல்லை, அதே தான். ஸோ நாட் அன் இஷ்யூ. இது எங்கே மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் டன் இந்த QS QRன்னு தனியாக நீங்கள் ஒர்க் டனில் போடுறீங்களா, அப்போ மட்டும்தான் மாறும். எஃபிஷியன்சியில் அந்த மாற்றத்துக்கு வேலை கிடையாது. அப்போது நீங்கள் கம்ப்ரெஷன் ரேஷியோ பற்றி இதில் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள், தட்ஸ் நாட் நீடட் ஹியர். இது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் யுவர் QS அண்ட் திஸ் இஸ் யுவர் QR. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பண்ணணும். நெக்ஸ்ட்டு P2 P1 இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ப்ரெஷர் ப்ராசஸ் 1 to 2 தட் இஸ் கம்ப்ரெஷன், தி வேல்யூஸ் தி ரிப்பீட்டட். அதாவது நம்ம 4 சாப்டர்லேயும் 4 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே கம்ப்ரெஷனுக்கு ஒரே ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வந்தால் P2 = P3. இந்த P2வும் P3யும் கட் ஆகுது. வால்யூம்லாம் ஒரு பக்கம், டெம்பரேச்சர் ஒரு பக்கம். அடுத்து மூன்றாவது ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் ஒன். ஸோ ஃபைனல் பை இனிஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் பை வால்யூம் பவர் ஆஃப் காமா. டெம்பரேச்சர்னு வரும்போது அதே வேல்யூ பவர் ஆஃப் காமா -1. அவ்வளோதான், முடிஞ்சா. தென் அகெயின் 4 to 1 இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். P4 = P1. ரெண்டும் கட்டு. வால்யூம் எல்லாம் ஒரு பக்கம், டெம்பரேச்சர் எல்லாம் மறுபக்கம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த 4 ப்ராசஸையும் இண்டிவிஜுவலாக தனியாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட தனித்தனியாக ஒரு பேஜ், கரெக்டாக ஒரு பேஜுக்குள்ளே குறுக்கி இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராப்ளம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரிப்பீட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி AU கொஸ்டின்ஸ் தான். அந்த 15 கொஸ்டினும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் டெய்லி அப்லோட் ஆக போகுது. அந்த வீடியோஸை கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் நோட் பண்ணி சால்வ் பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கடைசியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் பெரிய கேடு என்னென்னா, அது எல்லாத்தையும் படிக்கிறது எக்ஸாம் டயத்தில் தான் மோஸ்ட்லி படிக்கிறாங்க. அதனால் இதை நான் எக்ஸாம் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறத விட அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நோட் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் கேஸ் சைக்கிள்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படிங்கிறதுனால இட்ஸ் அ லாங் வீடியோ, ஐ திங்க். ஸோ இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டீம் சைக்கிள் பாக்கி இருக்குது, லைக்வைஸ் கார்னாட் சைக்கிள் பாக்கி இருக்குது. இது ரெண்டத்தையும் நம்ம நடத்தி ஆகணும். பட் இப்போதைக்கு இந்த கேஸ் சைக்கிளை மட்டும் ஒரு 15 ப்ராப்ளம் நான் நடத்தி வச்சுருக்கேன். தட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ் வில் பி அப்லோடட் டெய்லி ஆர் ஒன்ஸ் இன் 2 days அப்படிங்கிற பிளானில் தான் நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஆஃப்டர் தட் வி வில் பி டிஸ்கஸிங் செப்பரேட்லி த ஸ்டீம் சைக்கிள்ஸ் அண்ட் தென் கார்னாட் சைக்கிள். இதுக்கு தனி செஷனாக போட்டு ஃபார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வி வில் கோ டு see the ப்ராப்ளம்ஸ். அப்படி பண்ணால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரெஃபர் த பிளேலிஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.